வணக்கம் நண்பர்களே. யோசித்து பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மிகவும் பாதுகாப்பாக சுற்றி கொண்டிருக்கும் நமது பூமிக்கு விண்வெளியிலிருந்து திடீரென கற்பனைக்கு எட்டாத ஒரு பெரிய ஆபத்து வந்தால் எப்படி இருக்கும்? சரி, அப்படி ஒரு பிரம்மாண்டமான விண்வெளி பேரழிவை அலசும் இந்த சிறப்பு தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது, ரொம்பவே திகழான ஒரு அறிவியல் சாத்தியக்கூறு. வாருங்கள், அந்த பயங்கரமான விண்வெளி மர்மத்திற்குள் நேரடியாக நுழைவோம். சரி, ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல், அதாவது ராட்சச கருந்துளை திடீரென்று நமது பூமிக்கு மிக அருகில் வந்துவிட்டால் முதல் 10 வினாடிகளில் என்ன நடக்கும்? கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இது ஏதோ ஹாலிவுட் சினிமா கிடையாது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் அந்த ஆரம்ப நொடிகள் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் தெரியுமா? அந்த முதல் 10 வினாடிகளில் நமது ஒட்டுமொத்த உலகமும் சந்திக்க போகும் அதிர்ச்சியான உண்மைகளைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த ஈர்ப்பு விசை ஆபத்து, அதாவது பூமியை நெருங்கும் அந்த பெரிய அச்சுறுத்தலை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், இந்த கருந்துளை அதாவது பிளாக் ஹோல் என்பது விண்வெளியில் இருக்கும் சாதாரணமான ஒரு நட்சத்திரமோ கோளோ கிடையாது. இது முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. இதனுடைய ஈர்ப்பு விசை அதாவது கிராவிட்டி எவ்வளவு வலிமையானது என்றால், இந்த பிரபஞ்சத்திலேயே அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ஒளியால் கூட, அதாவது லைட்டால் கூட இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஒரு முறை உள்ளே சிக்கினால் அவ்வளவுதான். இது தப்பிக்கவே முடியாத ஒரு பிரம்மாண்டமான வலை மாதிரி. தன் அருகில் வரக்கூடிய அத்தனை பொருட்களையும் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் முழுமையாக தன்னுள் இழுத்து கொள்ளும் அதீத வல்லமை கொண்டதுதான் இந்த கருந்துளை. சரி, அடுத்து என்ன நடக்கும்? சுற்றுப்பாதை மாற்றமோ, அதனால் ஏற்படும் பிரம்மாண்டமான சுனாமியும். இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரிங்க. அடுத்தடுத்து பேரழிவுகள் நடக்கும். முதலாவதாக இந்த கருந்துளை அருகில் வந்தவுடனே நமது பூமியின் சுற்றுப்பாதை பயங்கரமாக பாதிக்கப்படும். அதாவது பூமி இருக்க வேண்டிய இடமே முற்றிலும் மாறிவிடும். சரி, பூமி மாறினால் நிலவு என்னாகும்? பூமியின் ஈர்ப்பு விசையை விட இந்த கருந்துளையின் விசை பல மடங்கு அதிகம் என்பதால் நமது நிலவு மிக வேகமாக, பயங்கரமான வேகத்தில் அதை நோக்கி இழுக்கப்படும். ஆமாம், நிலவு நம்மை விட்டு பிரியும். நிலவு பிரிந்த அந்த நொடியிலேயே பூமியின் ஈர்ப்பு விசை சமநிலை சுக்குநூறாக உடைந்துவிடும். இதனால் கடலின் அலைகள் தன் கட்டுப்பாட்டை இழக்கும். அதன் விளைவு பூமியில் நாம் இதுவரை கண்டிராத அளவிலான, நினைத்து பார்க்க முடியாத பிரம்மாண்டமான சுனாமி அலைகள் உருவாகி ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் சுருட்டி அழித்துவிடும். இதையெல்லாம் விட மிக மோசமான கட்டம் அடுத்ததுதான். அதுதான் ஸ்பாகெட்டிஃபிகேஷன், அதாவது பூமியின் கொடூரமான நீட்சி. ஸ்பகெட்டிஃபிகேஷன், இந்த பெயரை கேட்கும்போது நாம் சாப்பிடும் அந்த ஸ்பகெட்டி நூடுல்ஸ் ஞாபகம் வருகிறதா? கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தாலும் இதன் பின்னால் ஒளிந்திருக்கும் அறிவியல் உண்மை ரொம்பவே கொடூரமானது. அது என்னவென்றால், கருந்துளையை நோக்கி இருக்கும் பூமியின் ஒரு பக்கத்தில் ஈர்ப்பு விசை மிக மிக அதிகமாகவும் அதற்கு நேர் எதிர்பக்கத்தில் மிக குறைவாகவும் இருக்கும். இந்த மிகப்பெரிய ஈர்ப்பு விசை வித்தியாசத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நமது ஒட்டுமொத்த பூமியும் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி கொடூரமாக இழுக்கப்படும். ஆமாங்க, பூமி அதன் பிறகு உருண்டையாக ஒரு கோளமாக இருக்கவே இருக்காது. அது ஒரு பெரிய ரப்பர் பேண்ட் போல மிக நீளமாக ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். கற்பனை செய்து பாருங்கள், இது நமது சிந்தனைக்கே அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு. இந்த சொல்ல முடியாத கொடூரமான நீட்சிக்கு பிறகு இறுதியாக என்ன ஆகும்? நமது முழு பூமியும் அந்த பெரிய கருந்துளைக்குள் முற்றிலுமாக மறைந்துவிடும். அதுதான் இறுதி முடிவு. அதாவது நமது கிரகம் வெறும் நீளமாக உருமாறுவதோடு மட்டும் நின்று விடாது. நமது ஒட்டுமொத்த பூமியும் அந்த இருண்ட பயங்கரமான வெற்றிடத்திற்குள் எந்த ஒரு சுவடும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இழுக்கப்பட்டு மறைந்தே போய்விடும். இதுதான் நமது பூமியின் முழுமையான முடிவாக இருக்கும். நமது பூமி இப்படி ஒரு கருந்துளைக்குள் ஒரு சின்ன சுவடு கூட இல்லாமல் முற்றிலுமாக மறைந்து போவதை நினைத்து பார்க்கும்போதே நமக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கிறதல்லவா? ஆனால் இங்கே சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி ஒன்று இருக்கிறது. அந்த கருந்துளைக்குள் இழுக்கப்பட்ட நமது பூமி உண்மையிலேயே முற்றிலுமாக அழிந்து விடுமா? அல்லது அது வேறொரு புதிய பிரபஞ்சத்திற்கான ரகசிய வாசலாக இருக்குமா? யோசித்து பாருங்கள். விண்வெளியில் இதுபோன்று நம்மை குழப்பக்கூடிய, ஆச்சரியமூட்டக்கூடிய மர்மங்களும் உண்மைகளும் ஏராளமாக நிறைந்துள்ளன. அந்த பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள விரும்பினால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் இதுபோன்ற மற்றொரு சுவாரஸ்யமான அறிவியல் தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன்.